வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி என்ற நூலிலிருந்து 8, 10, 22, 24 இந்த 4 பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல 8வது பாடல் பாருங்கள். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படிங்கிற பாட்டு. பொருள் பாருங்க. சுந்தரி, சுந்தரினா பேரழகியே அப்படின்னு கூப்பிடுறார் அபிராமி அன்னைய. அந்த அபிராமி பட்டர் சுந்தரி என்று சொல்லுகிறார். சுந்தரினா நல்ல அழகானவள் என்று பொருள். அப்போ பேரழகியே எந்தை துணைவி, எந்தைனா என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவினுடைய மனைவி, அதாவது இந்த இடத்துல அப்பான்னு சிவபெருமான சொல்கிறாரு. அப்படியாக பேரழகியே என்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு தேவியே பாசத்தொடரையெல்லாம் வந்தரி, எனக்கு பாசமான விலங்கு. இந்த உலகத்தில் நிறைய பந்த பாசம் எல்லாம் என்னை கட்டி போட்டிருக்குது, விலங்கு மாதிரி கையில் விலங்கு போடுவோம் இல்லையா, அதையெல்லாம் அறுத்து அருள் காட்டக்கூடியவளே, என் பாசமான விலங்கு எல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய நீ கொண்ட கருணையால் எழுந்தருளி வந்து அழிக்கக்கூடியவளே, சிந்துரம் போன்ற சிவந்த நிறம் உடையவளே, செந்தூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல சிவப்பாக இருக்கும், அந்த மாதிரி சிவப்பான நிறம் உடையவளே, மகிடன் தலைமேல் அந்தரி நீலி, மகிடன் மகிஷாசுரன், அந்த எருமை தலை கொண்ட அரக்கன், அந்த மகிஷாசுரனுடைய தலை மீது நிற்கக்கூடிய தாயே, நீல நிறம் கொண்டவளே, எந்த காலத்திலும் அழிவில்லாத கன்னித்தன்மை கொண்டவளே, ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாளின் கருத்தனவே, நான்முகனுடைய அந்த கபாலம், அந்த மண்டையோட்டை தன்னுடைய திருக்கையிலே கொண்டிருக்கக்கூடியவளே, அபிராமி அன்னையே உன்னுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள் என்னைக்கும் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத முதல் பாடலில் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் எதன் மீதும் பற்றுகள் இல்லாமல் பக்தி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடியிருக்கிறார். பாருங்க பாடலுடைய பொருளை மறுபடியும். பேரழகியே என்னுடைய தந்தையான சிவபெருமானுடைய தேவியே, என் பாசமான விலங்கையெல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய அருளால் எழுந்தருளி வந்து அழிக்கக்கூடியவளே, சிந்துரம் போன்ற சிவந்த நிறமுடையவளே, மகிஷாசுரனுடைய தலை மீது நிற்கக்கூடியவளே, நீல நிறம் கொண்டவளே, எந்த காலத்திலையும் அழிவில்லாத கன்னித்தன்மை கொண்டவளே, நான்முகனுடைய அந்த கபாலம், அந்த மண்டையோட்டை தாங்கிய திருக்கைகளை உடையவளே, அபிராமி அம்மையே உன்னுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள் இன்னைக்கும் என்னுடைய மனதில் உள்ளன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் எதன் மீதும் பற்றுகள் இல்லாமல் பக்தி பெருகிட இந்த பாடல் நமக்கு வழிகாட்டுது. அதற்கடுத்தபடியாக 10வது பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இந்த பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எழுதப்படாததான வேதம், அந்த வேதத்தில் பொருந்திய அரிய பொருளே, ரொம்ப ரேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேதத்தில் கூட சொல்ல முடியாத அரிய பொருளாக விளங்கக்கூடிய அபிராமி அம்மையே, அருள் வடிவாக விளங்கக்கூடியவளே, உமையம்மையே, முன்காலத்தில் இமயமலையில் பிறந்து எல்லோருக்கும் கருணை காட்டிய பார்வதியே, என்னைக்கும் அழியாத முக்தி, அந்த மோட்சத்தை தரக்கூடிய இன்பமே, நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் துதிப்பது உன்னையே ஆகும். நான் நின்னா உட்கார்ந்தா படுத்தா நடந்தா எப்போவுமே உன்னை மட்டும்தான் வணங்குகிறேன். என்னுடைய தலை தாழ்த்தி வணங்குவது உன்னுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாதுன்னு இந்த 2வது பாடலை குறிப்பிடுறார். அதாவது மோட்சம் அடையணுமா, முக்தி அடையணுமா, அதற்கான பாடல் இது. அப்போது இந்த வேதத்தில் பொருந்திய அரிய பொருளே, அருள் வடிவாக விளங்கக்கூடியவளே, உமையம்மையே, இமயமலையில் பிறந்து எல்லோருக்கும் அருள் காட்டக்கூடிய பார்வதியே, என்றுமே அழியாத மோட்சத்தை தரக்கூடியவளே, நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் வணங்குவது உன்னை மட்டும்தான், என்னுடைய தலை தாழ்த்தி வணங்குவது உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த 2வது பாடலில், அதாவது 10வது பாடலில் குறிப்பிடுறாரு அபிராமி பட்டர். அதற்கு அடுத்தபடியாக நாம் 22வது பாடல் பார்க்கலாம். அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இனி பிறவாத நெறி, இனிமேல் நம்ம பிறக்கவே கூடாது, அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை அந்த பாடலில் சொல்கிறார். கொடியே இளவஞ்சி கொம்பே அப்படிங்கிற பாட்டு. பூங்கொடி போன்றவளே, இளைய வஞ்சி கொம்பு போன்றவளே, தகுதியில்லாத எனக்கு தானே வந்து அருள் அளித்த கனியே. அதாவது பூங்கொடி மாதிரி விளங்கக்கூடியவள். பூங்கொடி இருக்கும்போல, பூ இருக்கக்கூடிய கொடி,
அந்த பூங்குடி மாதிரி இருக்கக்கூடியவளே, இளமையான வஞ்சி கொம்பு போன்றவளே, தகுதி இல்லாத எனக்கு தானே வந்து நீ என்ன பண்ண, கருணை காட்டிய அந்த கனி போன்றவளே, வேதம் அப்படிங்கிற அந்த பூவில் பரவி இருக்கக்கூடிய வாசனை மாதிரி விளங்கக்கூடியவளே, வேதம் என்ற பூவில் பரவி இருக்கக்கூடிய மனம் போல் விளங்குபவளே, பனியையுடைய இமயமலை, இமயமலையில் பனி இருக்கும் இல்லையா, பனி பொழியும், அந்த பனியையுடைய இமயமலையில் தோன்றிய பிடி போன்றவளே, பிடி என்றால் பெண் யானை என்று பொருள். அப்படியாக அந்த பனி இருக்கக்கூடிய அந்த இமயமலையில் தோன்றிய பிடி போன்றவளே, நான்முகன் முதலிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே, அடியவன் இந்த உலகத்தில் இறந்து பின்பு இங்கேயே வந்து பிறவாமல் இருக்குமாறு நீ தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு இந்த பிறவி வேண்டாம், இனி ஒரு பிறவி எனக்கு வேண்டாம், நான் எப்போவுமே உன்னுடைய திருவடிக்கட்டையே இருக்கணும், எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறாரு அபிராமி பட்டர். பாருங்களேன், பூங்கொடி போன்றவளே, வஞ்சிக்கொம்பு போன்றவளே, தகுதியில்லாத எனக்கு தானே வந்து அருளளித்த கனியே, வேதம் அப்படிங்கிற பூவில் பரவிய மனம் போன்றவளே, இமயமலையில் தோன்றிய யானை போன்றவளே, நான்முகன் உள்ளிட்ட தேவர்களையெல்லாம் பெற்றெடுத்த தாயே, அடியவன் இந்த உலகத்தில் இறந்து பின்பு இங்கே மறுபடியும் பிறவாமல் இருக்குமாறு நீதான் என்னை தடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுறாரு அபிராமி பட்டர். அதற்கடுத்து 24வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு நோய்கள் இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த பாடலை சொல்லணும். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே. இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். மாணிக்கம் போன்றவளே, அபிராமி அம்மை எப்படிப்பட்டவளாம், மாணிக்கம் போன்றவளாம். மாணிக்கம் போன்றவளே, அந்த மணி, அந்த மணியில் பொருந்தி இருக்கக்கூடிய ஒளி போன்றவளே, நல்ல வெளிச்சம் போன்றவளே, விளங்கக்கூடிய உயர்ந்த மணிகளால் உருவாக்கப்பட்ட அணி போன்றவளே, நல்ல உயர்தரமான பொருள்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நகை போன்றவளே, அணிந்து கொள்ளக்கூடிய அணிகளுக்கு அழகாக விளங்கக்கூடியவளே. நம்ம போட்டுக்கிற நகைக்கே அந்த அன்னை தான் அழகா, அணிந்து கொள்ளக்கூடிய அணிகளுக்கே அழகாக விளங்கக்கூடியவளே, உன்னை யாரெல்லாம் நெருங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோய் போன்றவள் நீ. ஆனால் அதே நேரத்தில் பிறவி அப்படிங்கிற நோய்க்கு மருந்தாக விளங்கக்கூடியவளும் நீதான். அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தாளி, ஒரு விருந்தாக விளங்கக்கூடியவளும் நீதான். உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை வணங்கினதுக்கப்புறம் நான் வேறு யாரையுமே வணங்க மாட்டேன் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போது இந்த நோய் விலகணும் அப்படின்னா அதுக்கு இந்த பாடலை படிக்கணும். மாணிக்கம் போன்றவளே, மணியில் பொருந்திய ஒளி போன்றவளே, உயர்ந்த மணிகளால் உருவாக்கப்பட்ட அணிகலன், அந்த நகைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதை போன்றவளே, அந்த அணிந்து கொள்ளக்கூடிய அணிகளுக்கெல்லாம் அழகாக விளங்கக்கூடியவளே. அந்த நகைக்கு அழகே எப்போத்தானா, இந்த அன்னை அணியும் போது அந்த நகைக்கே அழகு கிடைக்குமா. உன்னை அணுகாதவர்களுக்கு, யாரெல்லாம் உன்னை நெருங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நோய் போன்றவள் நீ. அதே நேரம் பிறவி அப்படிங்கிற இந்த நோய் தீர்றதுக்கு மருந்து நீதான். தேவர்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கக்கூடியவளும் நீதான் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்தினராக இருக்கக்கூடியவளும் நீதான். உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை தவிர நான் வேறு யாரையுமே இந்த உலகத்தில் வணங்க மாட்டேன் அப்படின்னு பாடுறார். நன்றி.